500 ஷில்லிங். இது நாட்டு முட்டை வந்து நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 15 ரூபா வரும். டிஃப்ரென்ஸ் கலர் தான். நம்ம ஊரில் ப்ரௌனாக இருக்கும் நாட்டு முட்டை, இங்கே வந்து கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். ப்ராய்லர் வகை முட்டை பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். 300 ஷில்லிங். நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 8 to 9 rupees வந்து வரும். ஸோ இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து டான்சானியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இருக்கும். ஸோ இங்கே பேசக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஸ்வாஹிலி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் வந்து இங்கே பேசுகிறாங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து இவர் பாபாவோட இங்கே வந்து பெரியவங்களை வந்து பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட நேம் வந்து நான் கிளின்டன் சொல்லியிருப்பேன். இவரோட நேம் வந்து மிஸ்டர் ஹமிசி. இவர் பார்த்திங்கன்னா ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வச்சுருக்காரு. அதாவது கோழியும் வளர்க்குறாரு, அதாவது நாட்டுக்கோழி வளர்க்குறாரு, நெக்ஸ்ட்டு மாடும் வளர்க்குறாரு, ஆடும் வளர்க்குறாரு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆடு வளர்ப்பை பற்றி நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து இங்கே வந்து அந்த ஆட்டுக்கறி வந்து 1 கிலோ எவ்வளோ விற்பனை பண்ணுறாங்க, ஒரு ஆடு எவ்வளோ விற்பனை பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா முழுக்க இங்கே நாட்டுக்கோழி வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன். அபாரி பாபா. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து ஹமிசி. இந்த பாருங்கன்னா இந்த கோழி பண்ணை பார்த்திங்க அப்படின்னா வந்து எத்தனை கோழி இப்போதைக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கோழிக்கிட்ட வச்சுருக்காரு. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு 20 கோழி வந்து வச்சுருக்காரு. இவங்கக்கிட்ட வந்து என்னென்ன வகையான கோழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராய்லர் வந்து வச்சில்லவர். வேறு என்னென்ன வகையான கோழி வச்சுருக்காரு அப்படின்னா வந்து க்ராய்லர், அதாவது ப்ராய்லர் மாதிரி வந்து க்ராய்லர் வகை கோழி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை வந்து கோழி வந்து இவர்கிட்ட இருக்குது. ஒரு சில கலர் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து லேயர் வகை கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே க்ராய்லர் வகை கோழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே எவ்வளோ ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபா மோஜா குக்கு, அதாவது கோழியை வந்து இங்கே வந்து நாட்டுக்கோழியை வந்து கோழியை ஜென்ரலாக வந்து குக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா மோஜா குக்கு சிங்காப்பி குமினட்டானு, அதாவது நம்ம 15,000 ஷில்லிங்ஸ் டான்சானியன் ஷில்லிங்ஸில் பார்த்திங்கன்னா வந்து 15,000 ஷில்லிங்ஸு. ஸோ இந்தியன் மணியில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 450 ரூபா வந்து ஒரு கோழியோட விலை வந்து வரும். டோகோ சைஸு சிங்காப்பி பாபா எல்கூமி, அதாவது கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மி சைஸில் வந்து நீங்கள் வந்து கோழி டேரெக்டாக வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்ஃப்கூமி, அதாவது எல்ஃப்கூமி ஓகே. சாபா இப்போ சாபா இப்போ ஓகே. அதாவது 7,000 ஷில்லிங்ஸ்லேயும் வந்து கோழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 7,000 ஷில்லிங்னா வந்து ஒரு 210 ரூபா வரும். 10,000 ஷில்லிங்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 300 ரூபா நம்ம ரேட்டில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோழி பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு, அதாவது இவர் வச்சுருக்க கோழி எல்லாமே முட்டையிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக வந்து எத்தனை முட்டையிடும் அப்படின்றாருன்னா மொத்தம் வந்து ஒரு 150 கிட்ட வந்து முட்டையிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணால் இனப்பெருக்கம் பண்ணி, அதாவது சேவலும் வச்சுருக்காரு, பொட்டைக்கோழியும் வந்து வச்சுருக்காரு. இனப்பெருக்கம் மூலியமாகவும் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கோழியை சிக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாருன்னு வளர்த்து விற்பனை பண்ணுறாரு. அதாவது சிக்ஸாகவும் வாங்கியும் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து கொஞ்சம் வளர்த்து விற்பனை பண்ணுறாரு செப்பரேட்டாக. அதாவது கறிக்கடைக்கும் வந்து விற்பனை பண்ணுறாரு. இந்த மயாயி, அதாவது எக்கு மயாயி ஓகே, அதாவது எக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மயாயி அப்படின்னு சொல்லுவாங்க. மயாயி பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே நாட்டுக்கோழி மயாயி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த முட்டை. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து நாட்டுக்கோழி முட்டை பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது எல்லாமே நாட்டுக்கோழி முட்டை தான் இது.
இந்த முட்டைலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்கும். நம்ம ஊரில் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இங்கே ப்ராய்லர் வகை கோழி இருக்குது இல்லையா, ஸோ அந்த முட்டை பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு இருக்கும். அதேமாரி இங்கே வந்து இவங்க கொடுக்குற தீவனம் வந்து இந்த தீவனம் தான் கொடுக்குறாங்க. பும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவனம் கொடுக்குறாங்க. இது எதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரில. பட் பும்பா அப்படின்ற ஒரு தீவனம் தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. கிலுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. இங்கே நிறையா இந்த கோழி வளர்க்குற வீட்டில் நிறைய பேர் வளர்க்குறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா கிலுவியா ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இங்கே இருக்குது. ஸோ அந்த வகை ஃபுட்டு தான் வந்து இந்த கோழிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து தீவனத்தை வந்து சக்குலா ஃபுட்டை வந்து இங்கே வந்து சக்குலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முட்டையை வந்து மயாயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டு முட்டை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 500 ஷில்லிங். இது நாட்டு முட்டை வந்து நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிக்க அப்படின்னா 15 ரூபா வரும். டிஃப்ரென்ஸ் கலர் தான். நம்ம ஊரில் ப்ரௌனாக இருக்கும் நாட்டு முட்டை, இங்கே வந்து கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். ப்ராய்லர் வகை முட்டை பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். 300 ஷில்லிங் நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 8 to 9 ருபீஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் சேலஞ்சஸ் எப்படி என்னென்ன நோய் தாக்குதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது இப்போ வந்து நான் வந்து ஃப்ளூ, அதாவது கொஞ்சம் சளி பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீவர், ஸோ டைஃபாய்டு அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளைமேட், கொஞ்சம் கூலிங் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் தாக்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா கோழியை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக மெடிக்கலுக்கே நாங்கள் கோழியை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே போயிட்டு இந்த டிசீஸ்க்கு என்ன மெடிசனோ அந்த மாதிரி மெடிசன் கொடுத்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா சரி பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமாக போகுது. நாங்கள் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராய்லர் கூட இங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க. அங்கே போனீங்க அப்படின்னா 7000 ஷில்லிங் சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து 210 ரூபா வந்து வரும். இங்கே வீடியோஸில் பாருங்கள், இங்கே வந்து இங்கே க்ராய்லர், லேயர் அப்படின்ற மாதிரி வகையை சொல்கிறாங்க. வீடியோவில் பாருங்கள். நம்ம ஊரில் என்ன வகை கோழி அப்படின்றத கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அசாண்டே பாபா.